உங்க தலை மேல கையை வச்சு நீங்க சொல்லுங்க. ஸோ ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைங்க கத்திரிடத்துல சொல்லுங்க. இன்றைக்கு ஆண்டவர் தத்துருவமாய் ஆண்டவர் பேசி இருக்கிறார். கத்தர் நிலைவரமாய் கத்தர் பேசி இருக்கிறார். நீ சகலத்தையும் நான் சகலத்தையும் சொல்லுங்க. திருப்பி அந்த பலன் திரும்ப வரும், எனக்கு அந்த சுகம் எனக்கு திரும்ப வரும், அந்த பணம் எனக்கு திரும்ப வரும், அந்த பரிசுத்த வாழ்க்கை எனக்கு திரும்ப வரும், அந்த பலன் எனக்கு திரும்ப வரும், அந்த பேர் எனக்கு திரும்ப வரும், அந்த சூழ்நிலை எனக்கு திரும்ப வரும். நான் சகலத்தையும் திருப்பி கொள்ளுவேன். அந்த சந்தோஷம் எனக்கு திரும்ப வரும். சொல்ல 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 அந்த மகிமை உங்க மேல கடந்து வரட்டும். நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். நான் சகலத்தையும் திருப்பி கொள்ளுவேன். நான் சகலத்தையும் திருப்பி கொள்ளுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு இந்த வசனத்தை தியானிக்கும் போது, இந்த சம்பவத்தை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆண்டவருடைய அன்பை நினைச்சு உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கர்த்தர் எவ்வளோ நல்லவர். யோனத்தான் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானவன். யோனத்தான் சவுல் ஆண்டவருக்கு பிரியமோ இல்லையோ, யார் பிரியம் அப்படின்னு சொன்னா யோனத்தான் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம். இந்த யோனத்தான் தன்னுடைய ஃப்ரெண்டு தாவீதை அப்படின்னா அவங்க அப்பா அவ்வளோ கன்னிங் மைண்ட் உள்ளவர். அவங்க அப்பாவுக்கு யாருமே நல்லா இருந்துடக்கூடாது, அவர் மட்டும்தான் நல்லா இருக்கணும். யாருக்குமே பேர் போகக்கூடாது, அவருக்கு மட்டும்தான் பேர் போகணும். அதுதான் அவங்க அப்பாவுடைய குணம். ஆனால் பையன் யோனத்தானுடைய குணம் அப்படி கிடையவே கிடையாது. என்ன அப்படின்னு சொன்னா, நீ தான்ப்பா என்னை விட நல்லவன், நீ ராஜாவாகுப்பா. ரொம்ப பிராட் மைண்டா இருக்கிறவர் யார் தான்? யோனத்தான். ஆனா இந்த யோனத்தான் ஒண்ணுமே சாதிக்காம இறந்து போயிட்டாரு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு தகப்பனருக்கு பிள்ளையா பிறந்ததுனால, சவுலுக்கு பிறந்த அந்த ஒரு காரணத்திற்காக யோனத்தான் பிரகாசிக்கவே முடியல. கழுகை போல வேகமாய் ஓடக்கூடிய இந்த யோனத்தால எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அவங்க அப்பா ஒரு முள்ளாவே இருந்துட்டார். தாவீதை நேசிக்கிறதுனால, தாவீதினிடத்துல ஃப்ரெண்டா இருக்கிறதுனால தன்னுடைய தகப்பனார் யோனத்தானை ரொம்ப கடிஞ்சுக்கிட்டாரு. நீ தன்னுடைய மகனை தப்பா பேசுறாரு. நம்ம ஊரு பாசையின்படி சொன்னா கெட்ட வார்த்தை மாதிரி அவன் பையனை திட்டினாரு. நீ அந்த பையனை கொண்டு போய் உனக்கு ஃப்ரெண்டா வச்சிருக்கிறியா? நீ ஃப்ரெண்டா வச்சு அப்படி நேருக்கு நேர் திட்டினாரு. போ, எந்திரிச்சு போ, அவன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அவனுடைய தகப்பனார் ஒரு நாள் சாப்பிட்ற சாப்பாடு மேஜையில தாவீது வரல. தாவீது வராத போது இந்த செக் பண்றேன், நான் செக் பண்ணி சொல்றேன், என்னமோ எங்க அப்பா உன் மேல கோபமா இருக்கிறது மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலன்னு சொன்ன உடனே, இல்லை நீ செக் பண்ணி பாரு, நான் இன்னைக்கு வரமாட்டேன், உங்க அப்பா எப்படி பிஹேவ் பண்றாருன்னு பாருன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சாப்பாடு மேசையில தாவீது இல்லை. உடனே சவுல் கேட்கிறார், எங்க தாவீது எங்க, ஈசாயின் மகன் எங்க அப்படின்னு கேட்ட உடனே, இந்த மாதிரி ஒரு சின்ன வேலையா இருக்கு அப்படித்தான் போறேன்னு சொல்லி எங்கிட்ட தான் சொல்லிட்டு போனான்னு சொன்ன உடனே தன்னுடைய கையில இருந்த அந்த ஈட்டியை எடுத்து அவன் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல எறிகிறாரு. எரிஞ்சு அப்படியே டென்ஷன் ஆகுறாரு, கோவப்படுறாரு. உடனே யோனத்தான் முடிவு பண்ணிட்டான், எங்க அப்பா மேல என்னவா தான் இருக்காரு, கோவமா தான் இருக்கிறாரு. போய் ஒரு தனியா ஒரு இடத்துல கூட்டிட்டு போயிட்டு ஒரு உடன்படிக்கை பண்றான். ஒரு உடன்படிக்கை யாரோட? தாவீதோட உடன்படிக்கை பண்றான். அந்த உடன்படிக்கை பண்ணும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்பா நீ கண்டிப்பா ஒரு நாள் என்னவாவ, ராஜாவா மாறுவ. ஆனா ஒண்ணு நீ சொல்லு, நீ ராஜாவாகும் போது என்னையும் என் குடும்பத்தையும் ஒன்னும் செய்ய மாட்டேல்ல. உடனே தாவீது கையை பிடிச்சு சொல்றான், டேய் நீ எனக்கு ஃப்ரெண்டுடா, நீ எனக்கு உயிருக்கு உயிரான நண்பன். உங்க அப்பா என்னை எதிர்த்தாரு, என்னை எதிரியா பாக்குறாரு. ஆனா உங்க அப்பாவை கூட நான் ஒரு நாள் எதிரியா கூட நான் என்ன பண்ணல, நான் பார்க்கல. உங்க அப்பாவையே நான் எதிரியா பார்க்கல, உன்னை நான் எதிரியா நான் பார்ப்பேனா? உன்னை எப்படா எதிரியா பார்ப்பேன்? எதிரியெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிரிகிறாங்க. அதற்கு பிறகு தாவீதுக்கும் யோனத்தானுக்கும் எந்த இடத்துலையும் ஒன்று சேர்றது கூட வாய்ப்பே கிடைக்கல. ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க. இப்போ தாவீது அதுக்கப்புறம் யோனத்தானை குறித்து என்ன கேள்விப்படுறான் அப்படின்னு சொன்னா, அவன் செத்து போயிட்டான்ற செய்தி மட்டும்தான் கேள்விப்படுறான். செத்துட்டான் யோனத்தான். ஏன் எப்படி? யோனத்தானும் செத்துட்டான், அவங்க அப்பாவும் செத்துட்டாங்க, ரெண்டு பேருமே செத்துட்டாங்க. இப்போ அடுத்த ராஜ பதவி தாவீதினுடைய கையில தான் வருது. ஆனா தாவீது அரண்மனையில உட்காரும் போது யோசிச்சு பார்த்து சொல்றான், யாராவது ஒருத்தர் சவுலுடைய குடும்பத்தார்லையோ யோனத்தானுடைய குடும்பத்தார்லையோ என் கையில யோனத்தான் பண்ணின உடன்படிக்கைக்கு
அந்த ஹெல்ப்பை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், யாராவது ஒருத்தர் இருந்தா கூட சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் மேவிபோசேத்தை அவனுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாங்க. ஹல்லேலூயா. இந்த மேவிபோசேத்து என்ன நினைச்சார் அப்படின்னு சொன்னா, நான் இழந்துட்டேன், எங்க அப்பாவுடையதை நான் இழந்துட்டேன், எங்க தாத்தாவுடையதை நான் இழந்துட்டேன், என்னுடைய காலை மட்டும் நான் இழக்கல. இந்த மேவிபோசேத்துக்கு இழந்தது எதெல்லாம் தெரியுமா? முதல்ல அவன் இழந்துட்டான். நல்லா இருந்த கால் 5 வயசுல முடமானா எவ்வளோ பெரிய கஷ்டம், அவன் இழந்துட்டான். அதுக்கப்புறம் அவனுடைய தாத்தாவுடையதை இழந்தாச்சு, அவங்க அப்பாவுடையதையும் இழந்தாச்சு, எல்லாத்தையுமே இழந்துட்டான். ஆனா வேதம் சொல்லுது, நீ சகலத்தையும் நீ சகலத்தையும் நீ சகலத்தையும் நீ சகலத்தையும் பிரதர், நீங்க சகலத்தையும் திருப்பி கொள்ளுவீங்க. சிஸ்டர், நீங்க சகலத்தையும் திருப்பி கொள்ளுவீங்க. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிறவங்க தான் இன்னைக்கு யாரோ ஒருத்தர் மேவிபோசேத்தா இருக்கலாம். நான் தான் பாஸ்டர், அந்த கேரக்டர் எனக்கு தான் பொருந்தும் பாஸ்டர். நீங்க சொன்ன அத்தனை காரியமும் 100% நான் தான் பாஸ்டர். நான் தான் அந்த கேரக்டர், நான் தான் அந்த கேரக்டர், நான் தான். முதல்ல எனக்குள்ளது எல்லாத்தையும் இழந்துட்டேன் பாஸ்டர். அவன் சரீரத்தின் பிரகாரமா ஒரு முடவன், ஆனா மனசு ரீதியா நான் தான் பாஸ்டர் முடவன். யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை சொல்ல, நான் தான் பாஸ்டர் முடவன். நான் அவன் கால் இல்லாத முடவன், நான் கால் இருந்தும் முடவன், நான் கால் இருந்தும் முடவன். நான் என்ன இழந்தேன்? நான் என்னுடைய அப்பாவுடையதை இழந்துட்டேன், என்னுடைய தாத்தாவுடையதை நான் இழந்துட்டேன். எல்லாத்தையும் இழந்துட்டு வெறுமையா நின்றுட்டு இருக்கிறேன், ஒதுக்கமா ஓரமா. கண்ணு காணாத, யாரும் என்ன பார்க்கறது கூட நான் விரும்பல, யாரும் என்ன பார்க்கறது கூட நான் விரும்பல. என் வாழ்க்கை அவ்வளோதான், நான் முடிஞ்சிட்டேன். என் பிள்ளையினுடைய வாழ்க்கை அவ்வளோதான், என் பிள்ளை முடிஞ்சிருச்சு. இனி என்னை யாரும் நினைக்க முடியாது. எனக்கு இருந்த அப்பாவும் போயிட்டாங்க, எனக்கு இருந்த தாத்தாவும் போயிட்டாங்க. என் மேல நேசம் கொள்ற யாருமே என்னிடத்துல இல்லை. நான் என்னுடைய சொந்த ஊர்ல இருந்தா என்னை கொன்றுவாங்க. இவன் ஒருத்தன் தானே இருக்கிறான், இவனையும் கொன்னுட்டேன்னா மொத்த சொத்தையும் எடுத்துடலான்னு சொல்லி, அதனாலதான் நான் பயந்து ஒளிந்து வாழ்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆனா நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். நம்புறவங்க கையை மேல உயர்த்தி, இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை பலமா இறங்குறத நான் உணர்றேன். யாரோ ஒருத்தர்கிட்ட கத்தறிந்த 18வது நாள் முகமுகமா ஆண்டவர் என்கவுண்டர் பண்றாரு. நேருக்கு நேர் உங்க முன்னாடி வந்து நின்று கத்தர் பேசிட்டு இருக்கிறாரு. கத்தருடைய பிள்ளையே, கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. யாரோ ஒருத்தர் ஆண்டவர் தட்டி எழுப்புறத நான் பார்க்கிறேன். பாஸ்டர், உண்மையிலே அந்த கேரக்டர், அந்த மேவிபோசேத்து என்கிற அந்த பேரை தூக்கிட்டு என் பேரை அந்த இடத்துல போட்டா அது கரெக்டா இருக்கும் பாஸ்டர். அந்த அளவுக்கு என் வாழ்க்கை, நான் அப்படிதான் இருக்கேன், நான் அப்படிதான் இருப்பேன், நான் அப்படிதான் இருக்கேன். ஆனா நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளு. நான் நம்புறேன், சொல்லுங்க, நான் நம்புறேன். அந்த சத்தம் அப்படியே மேல எழும்பட்டும். நிறைய பேரை ஆண்டவர் இன்னைக்கு தூக்கி நிறுத்த போகிறார். ராஜ அரண்மனையிலே நீங்களா அப்பம் புசிக்க போகிறீர்கள். நீ இழந்த மகிமை உங்களுக்கு திரும்ப வர போகிறது. நீங்கள் இழந்த மகிமையை கர்த்தர் திரும்ப தர போகிறார். ஆண்டவருடைய ஒரு அக்கினி காற்று, ஆண்டவருடைய ஒரு பலத்த காற்று, ஆண்டவருடைய நேச கரம், ஆண்டவருடைய நேச கரம் இங்கே வீசிக்கொண்டே இருக்கிறது, உங்க மேல வீசிக்கொண்டே இருக்கிறது. இயேசுவே, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. நான் தான், நான் தான், நான் தான் அந்த பிள்ளை. சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுங்க. இயேசுவே, இறங்கும், இறங்கும், இறங்கும். இன்னைக்கு கத்தரை விட வேண்டாம். இன்னைக்கு நான் உங்களை விட மாட்டேன். இன்னைக்கு நான் உங்களை விட போறது இல்லை.
விட போறது இல்லை. நான் உங்களை விட போறது இல்லை. உங்களை விட போறது இல்லை. உங்களை விட போறது இல்லை. ஹல்லேலூயா. எஸ் 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 எஸ். அந்த அம்மா கூப்பிடுற சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறாரு. அந்த சத்தத்தை கேட்கிறாரு. அந்த கூப்பிடுற சத்தத்தை கேட்கிறாரு. சத்தத்தை உயர்த்தி கூப்பிட்டுட்டே. தேங்க்யூ ஜீசஸ். விட்டுறாதீங்க, ஆண்டவரை விட்டுறாதீங்க. வாலிப தம்பி நீ விட்டுறாத, தங்கச்சி நீ விட்டுறாத. வாலிப தம்பி தங்கச்சி நீ தான் சொல்லலாம், பாஸ்டர் நான் தான் அந்த மேவிபோசேத்துக்கு. நான் ஒரு வாலிபனா இருந்தும் முடமா இருக்கிறேன் பாஸ்டர். நான் ஒரு வாலிபனா இருந்தும் எங்கேயோ கிடக்கிறேன் பாஸ்டர். ஓ ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். என்னை சீர்படுத்துகிற ஒரு கர்த்தர், என்னை சீர்படுத்துகிற கர்த்தர், என்னை சீர்படுத்துகிற கர்த்தர். ஓ சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். சத்தமா என்னை சொல்லோ, சத்தமாய் பாடு. என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். நிலை நிறுத்துவார். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல் உந்தன் முன்னே உருகி போகும். என் கஷ்டங்கள் எல்லாமே மாறும். உன் கஷ்டங்கள் நன்மைகள் என்னை சேரும். புது நன்மைகள் என்னை சேரும். கைகளை மேல தட்டி ஓ சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். சத்தமா அப்பா அப்பா. என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று வணங்கி நிற்கும். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே வணங்கி நிற்கும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன் மேன்மை உன் கையில் சேரும். உன் மேன்மை உன் கைகளை மேல தட்டி சீர்படுத்துவார். சத்தமாய் எஸ் பிரே.
சொன்னோர் முன் இடம் கொள்ளாமற் பெருக தேவன் இல்லாமல் செய்வேன் சொன்னோர் முன் இடம் கொள்ளாமற் பெருக செய்வேன் நேராகும் நேராகும் வாய்ப்பில் உன் வாழ்வை சீராக மாற்றிட ஏசப்பா சீராக மாற்றிட ஓ சீர்படுத்துவா பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். ஹல்லேலூயா ஆமென். ஸோ ஆண்டவர் இன்னைக்கு என் கூட தெளிவா பேசினார் பாஸ்டர். ஆண்டவர் இன்னைக்கு பேசின வார்த்தை எல்லாம் எனக்காக தான். நான் கண்டிப்பா சகலத்தையும் திருப்பி கொள்ளணும். ஸோ உங்களுக்காக ஸ்பெஷலா ஜெபிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அப்படியே முன்னாடி வாங்க. வர முடியாதவங்க அங்கே நின்றுக்குங்க. லைவில் இருக்கிறவங்க அப்படியே அந்த ஜெபத்தில் அப்படியே கண்டினியூவா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இன்னைக்குரிய வார்த்தை எனக்காக தான். இன்னைக்குரிய வார்த்தை எனக்காக தான். ஆண்டவர் என் கூட தான் பேசினார். ஹல்லேலூயா. யாரோ ஒருத்தருடைய பிழையினால் யாரோ ஒருத்தருடைய தப்புனால யாரோ ஒருத்தருடைய மிஸ்கைடுனால இன்னைக்கு நான் எல்லாத்தையும் இழந்து முடவன போல இருக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். என்னுடைய பலவீனத்து நிமித்தமாய் எல்லாத்தையும் நான் இழந்து இன்னைக்கு நிற்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். என்னிடத்திலிருந்து பிடுங்கினவர்கள் நிமித்தமாய் நான் இன்னைக்கு இழந்து நிற்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். என்னை விடுதலை ஆக்கிற தேவன், பழைய பலனை மறுபடியும் தருகிற தேவன், என்னை சீர்படுத்துகிற தேவன், என்னை சீர்படுத்துகிற தேவன், என்னை சீர்படுத்துகிற தேவன், என்னை நிலை நிறுத்துகிற தேவன் ஒருவர் உண்டு. ஒரு நிமிஷம் எல்லாரும் பாருங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை. ஒன்று, நீங்க இவ்வளோ ஜெபம் பண்ணி இவ்வளோ வார்த்தைகளை நம்ம கேட்டிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, சத்ரு நிறைய நேரத்தில் நமக்கு சொல்றது ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, நீ என்னதான் பண்ணாலும் நீ இழந்ததை சகலத்தையும் நீ திருப்பி பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற அந்த எதிர்மறையான அந்த வார்த்தையை பிசாசு பேசுறதுல ரொம்ப கவனமா இருப்பான். இப்போ கூட இத்தனை வார்த்தையை நீங்க கேட்டாலும் உங்க இருதயத்துக்குள்ள நிறைய பேருக்குள்ள ஒரு கொஸ்டின் வரும். எப்படின்னு தான் வரும். திரும்ப திரும்ப எப்படி பாஸ்டர் நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. இந்த கேள்விக்குறி இருந்துச்சு. எப்படி என் காயத்தை ஆற்ற முடியும்? எப்படி ஆற்ற முடியும்? எப்படி? யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுது, ஆண்டவரே நீர் எத்தனை பிள்ளைகள் வேணாலும் இன்னைக்கு இனி எனக்கு தருவீர், ஆனா எனக்கு இறந்து போன யோசேப்பை எனக்கு தர முடியுமா அப்படின்னு அவருடைய மனசுக்குள்ள ஒரு கேள்விக்குறி. ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தர் நினைச்சாருன்னா அதையும் திரும்ப தந்தார். வெறும் யோசேப்பை மட்டும் ஆண்டவர் கொடுக்கல. வேதம் சொல்லுது, பென்யமீனையும் மனாசையும் சேர்த்து கொடுத்துட்டாரு. ஒரு பிள்ளைக்கு ஆண்டவர் 3 பிள்ளையா திரும்ப கொடுத்துட்டார். அதனால சில இழப்புகள் எல்லாம் உங்களால ஈடுகட்ட முடியாமலே இருக்கலாம். ஈடுகட்ட முடியும். எங்க அப்பா மாதிரி ஒரு தைரியசாலியை பார்க்கவே முடியாது பாஸ்டர். எங்க அப்பா இருக்கும்போது நான் அவ்வளோ போல்டா இருந்தேன். அப்பா மாதிரி ஒருத்தரை இனி என் லைஃப்ல நான் சந்திக்கவே மாட்டேன், இனி பார்க்கவே முடியாது. எங்க அப்பாவை நான் இழந்துட்டேன். எங்க அப்பா என்னதான் ஏசப்பா எனக்கு கொடுத்தாலும் எங்க அப்பாவை திருப்பி கொடுக்க முடியுமா?
நான் நம்புறேன் அப்பான்ற உருவத்தை தான் திரும்பி கத்தர் தராம இருக்கலாம், ஆனா அப்பாவுடைய கேரக்டர்ல ஒரு அப்பாவே இல்லை, 10 பேர் அந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு கத்தர் வல்லவரா இருக்கிறார். ஆண்டவர் ஈடு கட்டுவார், ஆண்டவர் ஈடு கொடுப்பார், சகலத்தையும் திருப்பி கொள்வார். அதனால ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்னன்னா, நீங்க முழுக்க முழுக்க நம்பணும். என்ன நம்பணும்னா, கத்தர் மறுபடியும் என்னை சகலத்தையும் நான் திருப்பி வரும். நீங்க உங்களை உற்சாகப்படுத்திட்டு சந்தோஷப்படுத்திட்டு நீங்க முன்னேறினா போதும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஒரு 10 டைம். நான் நம்புறேன், நான் நம்புறேன், நான் நம்புறேன், நான் நம்புறேன். நீங்க நான் சொல்றதுக்காக அல்ல, பர்சனலா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க சொல்லுங்க. எந்த சூழ்நிலை வேணாலும் இருக்கலாம், அது நடக்கவே கூடாதது மாதிரி 100% இருக்கலாம், ஆனா கர்த்தரிடத்துல சொல்லுங்க, நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லி சொல்லி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எஸ் எஸ், நீங்க சொல்ல சொல்ல பரலோகம் உங்களுக்காய் திறக்கிறது. நீங்க சொல்ல சொல்ல ஆண்டவர் மகிமைப்படுகிறார். சொல்ல சொல்ல அந்த அற்புதம், சொல்ல சொல்ல நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். இதோ இங்கே முன்பாக நிற்கிற பிள்ளைகளுக்காக உம்முடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இன்றைக்கு நீர் தீர்க்க தரிசனமாய் திருவுளம் பற்றி நேருக்கு நேர் எங்களோட பேசுனீர். உங்களை மாதிரி இவ்வளவு பேசுகிறவங்க யாருமே இல்லப்பா, யாரையுமே பார்த்ததே இல்லப்பா. எங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது அப்படியே 100% எங்களை தேற்றணுன்ற ஒரு காரியத்திற்காக இந்த 18 நாட்களில் ஒரு நாள் கூட நீங்க பேசாம இல்லப்பா. இந்த 18 நாள்ல ஒரு நாள் கூட நீங்க பேசாம இல்லப்பா, ஒன்றே கூட நீங்க பேசாம இல்லப்பா. தேங்க்யூ ஜீசஸ். எனக்கு எப்படின்னு சொன்ன கேள்விக்குறிதான்ப்பா எனக்கு கண்ணு முன்னாடி நிக்குது. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த 100 நாட்கள் முடியும் போது ஒருத்தர் 2 பேர் அல்ல, மொத்த பேரும், இந்த சத்தத்தை கேட்கிற மொத்த பேரையும் கர்த்தர் சாட்சியாய் நிறுத்த போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். திருச்சபையினுடைய அந்த கடனுக்காக உதவி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. நன்றி. தொடர்ந்து நடக்கிற நாட்களில் உங்க கிருபை கூட இருக்கட்டும். நாளைக்கு நடக்கிற ஃபாஸ்டிங் பிரேயர்ல உங்க கிருபை கூட இருக்கட்டும். உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இதில் லைவ்ல கேட்டுட்டு இருக்கிற பிள்ளைங்க, முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஆராதனையில் கலந்து கொள்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மளோடு இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.